வணக்கங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் கிளம்பியாச்சு. அதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கேன். பஸ்ஸு வந்து நின்றுட்டுருக்கு. ஃபஸ்ட் டைம் போகிறேன் நினைவு தெரிஞ்சு திருச்செந்தூருக்கு. கோயிலுக்கு போயிட்டு வரலாம் வாங்க. என்னென்ன பண்ணுறோம், எங்கெங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க, எந்தெந்த கோயில் போகிறாங்க எல்லாம் பார்க்கலாம். காஸ்டியூம் எப்படிங்க, நல்லா இருக்குங்களா? இதுக்கு வந்து நான் வந்து மேக்கப் கொஞ்சம் பண்ணணும் மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் சந்தனம் அடிச்சுக்கலாம். ஓகேங்க, சந்தனம் போட்டால் கொஞ்சம் பத்தியமானாட்டம் தெரியும்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தனம் போட்டிருக்கேன். ஓகே, காஸ்டியூம்லாம் போட்டாச்சு, போயிடலாம். முருகர் கோயில்னால் என்னென்னா சட்டையை போட்டு அலேக்கா வேட்டி கட்டிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு நம்மளுக்கு. திருச்செந்தூர் வரைக்கும் மாம்ஸ் வந்துட்டோம். அப்படி நாங்களும் வண்டியை ஸ்டாண்டில் விட்டு ஆய் சொல்லியிருக்கேன். நாங்கள் போயிட்டு வரோம். நானும் மாம்ஸ் கிளம்பியாச்சு. பஸ்ஸு எஸ்எம்டி தானுங்க? எஸ்எம்டி தானுங்க. எல்லாம் இவன் இருக்குது. மழை வேற தட்டி பிரிச்சிருக்குது. ஒரு மலைக்கு மேலே இருக்குங்களா? இருக்கு. வண்டி கிளம்ப ரெடியாக இருக்கு. மாம்ஸ் வந்துட்டார். ஏன் மாம்ஸ் இந்த மாதம் வரல? அடுத்த மாதம் வந்துக்கலாம் மாப்பிள்ள. இந்த மாதம் கொஞ்சம் பிஸி. ஓகே, போலாமாக்கா? தமிழ்நாடு நான் வீட்டில் வர சொல்லி பண்ணுறோம். அதைத்தான் முதலே சொன்னீங்களே. ஏன்மா பேசுவோம்? வாய் கப்புன்னு அடைச்சாப்புல இருக்குது. இதான் பேசுவோம்ல. நேரம் கடை கடன்னு பேசுறாள். என்ன தலை சொரியுது? ஹைதராபாத் டு சென்னை. அது குந்தங்களோட. இது தெரிஞ்ச வந்து 23000 ரூபாய். ஹைதராபாத் டு சென்னை திருவள்ளூருக்கு. நான் அங்க இருந்து 30 கிலோமீட்டர் போய் ஏத்துனேன். நான் போற வழி தான் சொல்லுங்க. ஓகே மாமா, போலாமா? ஏறுங்கல்ல. எனக்கு அந்த பின்னாடி வர அப்புறம் பின்னாடி வந்தால் தானே தெரியும். செங்கப்பள்ளியிலேருந்து வண்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து இதுலேருந்து வர்ற ஆளுங்கெல்லாம் நம்ம வண்டியில் ஏற போகிறாங்க. போகலாம் ரைட். சின்ன கண்ணு டாக்ஸ். டாக்கிஸ். சின்ன கண்ணு டாக்ஸ். அப்புறம் என்ன வண்டி டாக்டர் வாங்க. எப்படி பார்த்தீங்க? பெருசு இருக்குண்ணா. நாங்கள் ப்ரெஷ் எடுத்து இல்லை, அதனால் ப்ரெஷ்ஷு வாங்கிட்டு ஒரு பேஸ்ட் ஒன்று வாங்கிட்டோம். சாப்பிட்றதுக்கு வாங்கி சாப்பிட்டு போகிறதுக்கு எனக்குமா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா திருமுருகன் ஹோட்டலில் நைட் சாப்பாடு எடுத்தாச்சு. காலையிலுக்கு மட்டும் அங்கே போய் சாப்பிட்டுக்கலான்ட்டு நைட் சாப்பாடு எடுத்துகிட்டு நானும் மாம்சமே ப்ரெஷ்ஷு பேஸ்ட்டெலாம் வாங்கி வச்சு கிளம்ப போகிறேன். உள்ளே போய் ஏறி வீட்டில் உட்காந்துட்டு நாயமடிக்கு போகிறேன். ஐயா என்ன நீங்கள் குறுக்க வராரு. நைட் என்ன தர போகிறீங்க? நைட்டுக்கு வந்து கிச்சடிங்க, ஆனியன் ஊத்தாப்பம் வந்து நைட்டுக்கு இருக்கு. திருமுருகன் ஹோட்டலில் தான் பண்ணி கொடுக்குற மாமன் தான் வந்து திருச்செந்தூர் போகிறக்கு ரெகுலராக 5 வருஷமாக பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. ஓகே, மத்தியான சாப்பாடு வந்து இதாக பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. வசூல் ஈடுபட்டுருக்காங்க. அக்கா இந்தா என்னது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் அடிச்சுட்டுக்கிறோம். தாராபுரத்துக்கிட்ட ஒரு பங்கில் வந்து பெட்ரோல் அடிச்சுட்டுக்கிறோம். வண்டி ஜம்மு நின்றுட்டுருக்கு. பெட்ரோல் பார்த்திங்கன்னா இப்போ எவ்வளோ போயிருக்கு அப்படின்னா கரெக்டாக ஒரு எவ்வளோ போயிருக்கு? எவ்வளோ டீசல் போயிருக்கு? டீசல் இப்போ 200 கிட்ட அடிச்சுட்டு 263 பார்த்தீங்கன்னா பழனி தாண்டி ஒரு பழனி போகிற வழியில் ஒரு சூர்யா பேக்கரி இருக்கும். இது பழனி தாண்டி இருக்கிற சூர்யா பேக்கரியில் 2 பஸ்ஸுமே வந்தாச்சு. வந்து நிறுத்தி சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா திண்டாட்டிருக்கு. எல்லாம் உட்காந்துருக்காங்க. அதுக்குள்ளே ஒரு ஆம்புலன்ஸ் டூன்னு போகுது. சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. மணி பார்த்தீங்கன்னா 8 ஆச்சு.
ரெண்டு ஊத்தாப்பம், ஒரு தேங்காய் சட்னி, கொஞ்சம் சாம்பார், இதோ கார சட்னி. மணி 11:40. டீ குடிக்கிறதுக்கு நிறுத்திருக்காங்க. வண்டி 2 வண்டியுமே நிற்கு. டீ குடிச்சிட்டு மடி ஏற்றோம்னா ஒரு 3 மணி 4 மணிக்காக திருச்செந்தூர் ரீச் ஆயிரும்னு நினைக்கிறேன். நைட் 8 மணிக்கு கிளம்புறவங்களும் அங்கே 7 மணிக்கு போன 4 நாளைக்கு மேலே போனோம். 3வது டீ. 3வது டீ குடிக்கிறான். தூத்துக்குடி நெருங்கியாச்சு. வண்டி 2 பின்னாடி நிற்கிது. இன்னும் ஒரு 1 மணி நேரத்தில் திருச்செந்தூரில் இறங்கிடுவோம். ஒரு 3 மணி வாக்கில் திருச்செந்தூர் மாநகராட்சிக்குள்ளே வந்தாச்சு. வண்டியெல்லாம் இங்கே பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் குளிச்சுட்டு கோயிலுக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் நுழைவாயிலுக்குள்ளே எங்கள் அக்கா நுழைஞ்சிருக்காங்க. நுழைக்கா கடலையும் குளிக்கணுமா? போய் சும்மா கையை பாத்ரூம் குடிச்சு மேலே போய் கைகளை கழுவி போய்க்கிறது. ஏன்னு சும்மா காலம் மட்டும் கழிக்கு போயிடல சாமி. இருட்டில் ஒன்றுமே தெரில. மணி இப்பொழுது 4 மணியை நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஏக்கா கடல் போய் குடிச்சிங்கனாலும் மாதிரி பாத்ரூம் குடிக்கணும். விநாயகர் கோயில் நட சாத்தியிருக்கிறாங்க. வெளியே நின்று கும்பிட்டு நம்ம கிளம்பிடலாம். பழைய கால மண்டபம், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது. கடலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தொட்டி இருக்கும். தொட்டியில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி பார்க்க போகிறோம். லாக்கருங்க தனியாக இருக்குது, இதில் விட்டுக்கலாம். முடிக்காணிக்கை செலுத்தும் இடம் இதுக்கு அம்புக்குறி போட்டிருக்காங்க. இது வழியாக போனால் முடிக்காணிக்கை செலுத்திக்கலான்னு போட்டிருக்காங்க. அப்படி நேராக போனால் கடற்கரைக்கு போகலாம். கடற்கரை செல்லும் வழி இந்த பக்கம் அம்புக்குறி போட்டிருக்கு. அக்கா கூட்டிகிட்டு போதும். கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை போயிட்டுருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாம் எழுதி விட்டிருக்காங்க. இப்பொழுது நம்மளது கிட்ட நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். தேங்காய் பழம்லாம் விற்றுட்ருக்காங்க, பூ விற்றுட்ருக்கு. காலையிலேயே அக்கா அர்ச்சனை சாமான்கள் வச்சுருக்காங்க. அண்ணா பீஸ் சொல்கிறாரு. கோபுர தரிசனம். கோபுரம் தெரிஞ்சிருச்சு. ஆமா கோபுரம் தெரியுது, கும்பிட்டுக்குங்க. பார்த்தீங்கன்னா வழி டேக் டைவர்ஷன் ஏகப்பட்ட ரூட்டு திருப்பி விட்டுருக்குறாங்க. கோயில் வேலை நடந்துருக்கு. எக்ஸலேட்டர் போட்டு உடச்சிருக்கிறானு கட்டடத்தெல்லாம். இப்போ நம்ம போகிறோம். ஏக்கா அதான் கடற்கரை போகிறக்கு வழி இல்லாமல் தான் மூடி வச்சுட்டாங்க. அந்த பக்கம் தான் போகணுவாங்க சொன்னேன். நான் போர்டை பார்த்துட்டு சொன்னேன். இங்கே ஆதாரம் இருக்குக்கா, ஆதாரம் இருக்கு, கவலைப்படாது. நூற்றுக்கணக்கான டேட்டா ஆர்டிஸ்டெல்லாம் இங்கே படுத்து உறங்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம அக்காவுக்கு டேட்டா குத்தி தாட்டி விட்டுறோம். மகேஷ்னு குத்தி விட்டுறோம். ஏக்கா குளிச்சுட்டு ரிட்டர்ன் போயிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ தான் குளிக்கிறதுக்காக கடற்கரையை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம், சென்று கொண்டிருக்கிறோம். கட்டட வேலை பயங்கரமாக நடந்துட்டு இருக்குது. இது எதுக்கு தான் இப்படி கட்டுறான்னு தெரியல. அண்ணன் வேறு ஆர்ன் அடிச்சுட்டே வராரு. அவர் தான் இப்போ வந்து எல்லா பக்கம் தட்டி வச்சு மறைச்சி 1 கிலோமீட்டரில் போகிறத 10 கிலோமீட்டர் சுற்றி வர வைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த அக்கா தான். சுற்றி கோயில் மண்டபமாக கட்டிகிட்டு இருக்கிறாங்க. கடற்கரை இப்பொழுது வந்துட்டோம்.
கடற்கரைக்குள்ள வந்துட்டோம். கடற்கரையில் காலை வச்சு அக்கா தான் முதல்ல முன்னாடி போறீங்க இல்லைக்கா நம்ம செட்டில் சொல்கிறேன். வெளிச்சமே கிடையாது, இருட்டாகி கிடக்குது. வருமா ஈரத்துணி கவருக்கெல்லாம் விட்டுருக்காங்க. 4 தீத்த கிணறு. கடற்கரை பாருங்க எத்தனை பேர் படுத்து இறங்கிட்டு இருக்கிறாங்கன்னு. கோயில் அதுலேயே அப்படி ஏற முடியாதா கோயிலுக்கு? குளிக்கிற இடத்துக்கு போகணும். குளிக்கிற இடத்துக்கு போகிறக்கு ஆமாம், கடலுக்கு போகிறோன்னா அப்படி போய் குளிச்சுட்டு அப்படி வந்து மேலே ஏறிக்கணும். இந்த டேங்க் தண்ணி தான், இந்த டேங்க் தண்ணி தான். இதுதான் எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறங்காட்டி இந்த டேங்க் தண்ணி தான் இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நாம் வந்து குளிக்க போகலாம். எனக்கு மாம்ஸ் போகலாமா? நான் குளிக்க போயிட்டு மாமா நல்லா விளையாடிட்டு இருக்கிறாரு. மாமா எப்படி இருக்குது? பட்டாசம் விளையாடியாச்சு. சின்ன குழந்தையோட படுத்துட்டாரு. நல்லா இருக்குதாமா, இந்த இடத்துக்கு வரமாட்டாராமா. அடி தூக்கி தள்ளுது. 10 வருஷமா சாரி. திருச்செந்தூர் கோயில் அப்படியே எடுத்து நிற்கிறாரு. அடிக்குது, ஜம்முன்னு அடிக்குது. அங்கே ஒரு கோயில் இருக்குது, அது என்ன கோயில்னு தெரில. நல்ல ஜம்முன்னு இருக்குது. அலை வந்து ஒரு அளவாக வருது. இந்த பொடுசுகள்லாம் ஜாலியாக விளையாடிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் கேர்ஃபுல்லாக விளையாடணும். எல்லாம் மணல் வீடு கட்டி ஜம்முன்னு விளையாடிட்டு இருக்குது பொடுசுகள்லாம். மாமா பாக்கெட்லேருந்து ஒரு கூட மண் எடுக்கிறாரு. அவதான் குளிச்சு முடிச்சிட்டாரு. நாம் போகிறோம். அப்படியே இல்லை மாற்றாதீங்க, செப்பலும் தானே இருக்குது. ஒரு 2 செகண்ட் ஆகுது ஆனாக இருக்கு. மாம்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டா. அப்படி இவர் தான் நம்ம இது இன்னும் மழை நெஞ்சு அங்கங்கே இருக்குது. அதுக்கு ஆளிக்கான தண்ணி மாற்றிக்கலாம். சொந்த கட்டிக்க வேண்டியது இங்கே அவியல அவையெல்லாம் அங்கே ஒழிச்சுக்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து உள்ளே குளிக்க போகிறேன். பார்த்துப்போம். நானும் மாம்ஸ் குளிச்சாச்சு. குளிச்சுட்டு உள்ளே போயிட்டுருக்கோம். 100 ரூபா தரிசனத்தை முடிச்சுட்டு வெளியே வந்து வீடியோ போடுறேன். உள்ள வீடியோ போடக்கூடாது. இல்லை அதான் கிடக்கு. அது போட்டி வேற. வேண்டாமா? சரி, திருச்செந்தூர் முருகனா நல்லா கும்பிட்டாச்சு. போயிட்டு காலை உனக்கு எத்தனை மணிக்கு முடிச்சிருக்கிறோம் சாமி கும்பிட்டு? 8:15. எத்தனை மணிக்குள்ளே வந்தோம்? 5:15. 5:15 வந்து 8:15 முடிச்சிருக்கிறோம். நல்ல தரிசனம், நல்லா நின்று பார்த்துட்டு அலங்காரமெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. சாமி கும்பிட்டு வந்துட்டோம். நீங்களும் வாங்க, வந்து பாருங்கள். ஓகே மிஸ், போகலாங்களா? அடுத்து எங்கே போகிறது? வண்டிக்கு காலை உணவுக்காக சென்றுட்டுருக்கோம். கடல் பாருங்கள் ஜம்முன்னு இருக்குது. கூட்டம் சஷ்டிக்கு செம்மையான கூட்டங்க. லைன் ஃபுல்லாக நிற்கிது. நாங்கள் 100 ரூபா டிக்கெட்டில் உள்ளே போய் பார்த்துட்டு வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா கடற்கரை ஒரு 8:30 ஆச்சு. ஃபுல்லாக கூட்டம் நல்லா வந்திருக்கு. கிணறு வந்து மூடப்பட்டிருக்கு. அதுலேருந்து தண்ணி எடுத்து ட்ரம்மில் வச்சு கொடுக்குறாங்க. அதுக்கு லைன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஆரம்பித்து மறுபடியும் ரிட்டன் இங்கே வந்து மறுபடியும் ரிட்டன் அங்கே போகுது. செமையான கூட்டம். அதுக்கு நாம் கிணறுக்கு போகலை. நாம் வந்து இதில் கடலில் குளிச்சுட்டு தொட்டியில் குளிச்சுட்டு டேரெக்டாக சாமி தரிசனத்துக்கு போயிட்டோம். 5:30 போனோம், 8:30 வெளியே வந்தோம். உள்ளெல்லாம் கேமரா அலௌடு இல்லை. அதனால் நம்ம கேமரா உள்ளே எடுத்துகிட்டு போகல, வெளியே மட்டும்தான். முடிஞ்சு அடுத்ததாக கோயிலுக்கு போகிறோமா என்னென்னு வீடியோவில் போடுறேன். இல்லைன்னா அவ்வளோதான். இப்போ வந்து முடிச்சு நைட்டு வரையில் பார்த்திங்கன்னா கடை சும்மா எம்டியாக இருந்தது.
ரெண்டு பக்கம் பொம்மை கடை வச்சு ஜம்முன்னு இருக்குது. ரெண்டு பக்கம் கடை, சரியான கடை. ஏதாவது கிட்ஸுக்கு இது வாங்குறோன்னா வாங்கலாம். நம்ம போயிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரவுண்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். என்ன வாங்கணும்? பஞ்சாமிரதம் இங்கே தராங்க. ஓ தாராங்க பஞ்சாமிரதம். பழனிக்கு தான் ஃபேமஸ் பஞ்சாமிரதம். திருச்செந்தூருக்கு என்ன ஃபேமஸ்ஸு? திருச்செந்தூர் பழனி தான் பஞ்சாமிரதம். திருச்செந்தூர் கல்கண்டாக்கி இருக்கலாம். எல்லாம் நெல் போட்டு அறுக்கிறதுக்கு தயாராக நிலையில் உள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் காலை உணவு வந்து சாப்பிட்றதுக்கு நிறுத்துறதுக்காக லொக்கேஷன் தொலைகிட்டு இருக்கிறோம். ஒரு லொக்கேஷன் கிடைக்க மாட்டேங்குது. உனக்கு என்ன மாமா, நீங்கள் சரி நேரத்தில் வந்து சாப்பிட்டு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வரணும்ல. இங்கே ஒரு லொக்கேஷன் கிடைக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. மதியம் சுத்த ஆரம்பிச்சிருக்கீங்க. இன்னைக்கு காலையில் வருது கோயில்கிட்டயா? அது எங்கேயோ தட்டு போராட்டம் இருக்குது மாப்பிள்ள. கோயில் வந்து அந்த அளவு அந்த கோயில் நிறுத்திக்கலாம். அந்த வரி ஓட்டு பாரு. நெல்லை உணவு ரெடி ஆகி கொண்டிருக்கிறது. சப்பாத்தி, இட்லி, தயிர் பச்சடி. அதெல்லாம் 9 மணிக்கு வெளியே வந்தாச்சு, சாப்பிட்டாச்சு. நல்லா தூக்குங்க. தூங்கி எந்திரிச்சு பார்த்தா ஒரு முட்டாய் கடை நிறுத்தியிருக்கேன். போய் முட்டை தான் வாங்குறதெல்லாம் வாங்கணும் அப்படின்னாங்க. சரி நாமளும் பார்த்தா தூத்துக்குடி கருவாட்டு கடையே எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்துச்சு சீனிவாசன் மிட்டாய் கடை. இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு எல்லோரும் இங்கே தானே வாங்குறாங்க. ஏனதில் நல்ல ஃபேமஸான கடையா என்னன்னு தெரில நம்மளுக்கு. உங்களுக்கு தெரியணும். அக்கா வந்து ஜூஸ் குடிச்சிட்டுருக்குறாங்க. நம்ம போய் பார்க்கலாம் என்ன நம்மளுக்கு இது வாங்கி தருவாங்களா இல்லையான்னு. என்னை விட்டுட்டு இப்படி ஜூஸ் குடிச்சிங்கன்னா என்ன ஆகிறது? எப்படி இருக்குது? நான் அப்படியே முலாம்பழம் ஜூஸ் குடிச்சிட்டேன். இதை விட்டு முதல்ல வந்து நானே முலாஞ்சலம் ஜூஸ் குடிச்சிட்டேன். நான் குடிச்சாச்சு முலாம்பழம். ஏறுங்க போகலாம். பார்த்தீங்கன்னா 2வது கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். இது வந்து வெக்காளியம்மன் கோயில். என்னமோ ஊர் சொன்னாங்க, பேர் வேறு மறந்துட்டேன். இதில் வந்து கடையெல்லாம் நிறைய கட்டி விட்டுருக்குறாங்க. உள்ளே வந்து செல்ஃபோன்கள் அலௌடு இல்லை, கேமராக்கள் அலௌடு இல்லை. அதனால் வெளியே எடுத்துகிட்டு நம்ம சாமிக்கெல்லாம் கும்பிட்டாச்சு. இது உள்ளே போகக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதனால் வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதில் வந்து பொம்மை கடைகள்லாம் ஏகப்பட்டது இருக்குது. அதனால் நம்ம கிளம்ப போகிறோம். எனக்கு போகலாமா? சரி நான் அப்படியே கிளம்புறேன். வாங்க சீக்கிரம். இப்போ பார்த்தீங்கன்னா சித்தக்கரை வெக்காளியம்மன் கோயில்கிட்ட இருக்கோம். வெயில் போட்டு பொலன்னு பொழக்குது. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. உள்ளே ஏறி கிளம்புனா சரி. சரி நான் போகலாமா? மத்தியானம் சாப்பாடு பார்த்தீங்கன்னா 3:30 ஆகி போச்சு. புளி சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டோம். எல்லாம் சாப்பிட்ருக்குறோம். நைட் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போயிடலான்னு பிளான். ஆமாம், சொன்ன டிக்கெட்டில் ஒரு டிக்கெட் வரலைங்க. மத்தியானம் சாப்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அருமையான இடம் அமைஞ்சிருச்சு. நல்லா உட்காந்து சாப்பிட்டு முடிச்சு எல்லாம் பண்டம் பாத்திரமெல்லாம் கழுவிட்டு கிளம்ப தயாராகிட்டான். நானும் மாமனும் பார்த்தீங்கன்னா அதுங்காவல் ஒரு இடத்துல வந்து சிட்டிங்கை போட்டு நான் பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கிளம்பி ஒரு தூக்கத்தை போட்டோம்னா ஒரு 8 மணிக்கு முடித்தோம்னா செங்கப்படையில் இறங்கிடலாம். இறங்கிட்டு கடைசி ஒரு கிளிப் போட்டுறேன். யோகம் இல்லை. ஏனுங்க சாமான் சட்டெல்லாம் ஏற்று கிளம்பலாம். எல்லாம் அருமையாக்குறீங்க. ஆள் இல்லை இந்த ஆள்